ஸோ ஜிபிஎஸ் ஜிஎஸ்எம் மாடியூலு இங்கே பவர் ஆன் பட்டன் இருக்குது. ஆன் பண்ணதுக்கப்புறம் 5 to 10 மினிட்ஸில் வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜிஎஸ்எம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 செகண்டுக்கு ஒரு டைம் வந்து பிளிங்க் ஆகும். 3 செகண்டுக்கு ஒரு டைம் பிளிங்க் ஆகும். அப்போ வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு, ஜிபிஎஸ்லேயே வந்து இந்த லைட்டை வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா லொக்கேஷன் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த எஸ்ஓஎஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ மொபைல் டிஸ்பிளே பார்த்துக்கோங்க. டிஸ்பிளே ஃபோக்கஸ். ஓகே, இப்போ எஸ்ஓஎஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்குது. சார் ஃபோக்கஸ் அவ்வளோ ஆயிடுச்சு சார். ஸோ பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷனோட மேப் லொக்கேஷன் வந்துருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய லைவ் லொக்கேஷன் காட்டுது. மேப் லோட் ஆகிட்டு இது மட்டும் ஃபோக்கஸே ஆகலை. இங்கே நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கனால இது காட்டுது. ஸோ நான் இருக்கிற இடம் இதுதான். ஓகேங்களா, லொக்கேஷன் காமிச்சிருச்சு. ஓகேவா, எஸ்ஆர்ஜியில் காலேஜில் உட்காந்துட்ருக்குறேன். லொக்கேஷன் காமிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ பேக் வந்துக்கிறேன். ஆல்ரெடி ஒரு மெசேஜ் வந்துருக்குது. நான் மறுபடியும் இந்த எஸ்ஓஎஸ் பட்டனை மறுபடியும் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சார். வரமாட்டேங்க சார், ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்கு. இது ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ டைம் நீங்கள் பார்க்கலாம், 12:19, 12:20. இப்போ பாருங்கள், ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃபில் இருக்குது. ஓகே, வந்துருச்சுங்களா? அவ்வளோதான்.